إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலவர்களின் குடும்பத்தவர்கள், அன்னலவர்களின் தோழர்கள், அன்னலவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் இல்லத்தில் ஒன்று கூறியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என வேண்டியவனாக இன்றைய ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நன்மைகளில் முந்திக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலிருந்தும் நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் நன்மைகளில் ஆர்வமாக இருந்தார்கள் என்ற ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் படைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்குத்தான் நாம் மரணித்து நாளை மறுமை நாளையில் நமது வலது கரத்தில் பட்டோலைகள் தரப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம் சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இலக்கு. அந்த இலக்கை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் எவைகளையெல்லாம் நன்மைகள் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் எடுத்துக்கொள்ளணும். நபிமார்களுடைய வரலாறுகள், நபித்தோழர்களுடைய செய்திகள், அல்லாஹ் பல இடங்களில் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எங்களை பார்த்து விழித்து சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், நன்மைகளில் நீங்கள் அவசரப்பட்டு கொள்ளுங்கள் என்ற செய்தியை நமக்கு அல்லாஹ் ஏவலாகவே அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், பெரியதொரு பாக்கியம் அன்பார்ந்தவர்களே. மக்கள் நல்லமல்கள் எது என்று தெரியாமல் இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது நினைத்ததையெல்லாம் நல்லமல்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என அந்த ஆசையில் எதுவெல்லாம் அவங்களோட அறிவுக்கு படுகுதோ, எதுவெல்லாம் சோசியல் மீடியாவில் அவங்க பார்க்குறாங்களோ, எதைகளை செய்தால் ரப்பிடத்தில் சமீபமாக முடியுமோ அவைகளை அலசி ஆராய்ந்து தேடி பார்க்காமல் அவர்கள் இபாதத் என்ற போர்வையில் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு நேரம் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறாங்க, நிறைய இபாதத் என்ற போர்வையில் செய்கிறதுக்கு நிறைய விடயங்களுக்கு காலத்தை எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எமக்கெல்லாம் அப்படி தரல. எமக்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் இபாதா, நல்லமல்கள், ஹைராத் என்பதை குர்ஆன் எதை சொல்கின்றதோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் ஹைராத், இதுதான் நன்மைகள், இவைகள்தான் மீசானில் பாரத்தை ஏற்படுத்தும், இவைகள்தான் நாளை மறுமையில் வெற்றி தரும், இவைகள்தான் உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அவர்கள் சொல்லி காட்டிய, அவர்கள் செய்து காட்டிய, அவர்கள் அங்கீகரித்த அந்த செய்திகளை பார்த்துட்டு நானும் நீங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நன்மை என்ற போர்வையில், நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில், நன்மைகளில் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத செய்திகளை நானும் நீங்களும் செய்தால் ஃபஹுவ ரத்துன்,
அது நிராகரிக்கப்படும், டைம் வேஸ்ட் ஆகிரும், பணத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை. இறுதியில் அந்த மனிதனை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போட்டுடுவான். அப்படியான ஒரு நல்லதொரு இபாதத்துக்களை இனங்கண்டு செய்யறதுக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கும் போது அன்பார்ந்தவர்களே, எங்களோட வாழ்க்கையில் அதை நம்ம மிஸ் ஆக்கக்கூடாது, நம்ம அதை தவறக்கூடாது. நம்ம அதுக்குண்டு நேரம் எடுத்துக்கொள்ளணும், அதுக்குண்டு நம்ம திட்டங்களை வகுத்துக்கொள்ளணும். உலகத்தில் நம்ம எதுக்கெல்லாமே நம்ம நேரம் எடுக்கிறோம், திட்டங்களை வகுத்துக் கொள்கிறோம், பிளான் போடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் இலக்கை அடைவதற்கு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்மைகள், ஏராளமான நன்மைகளை நமக்கெல்லாம் காட்டி தந்திருக்கிறார்கள். நாங்கள் அது பெரியது இது சிறியது என்று பார்க்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் அதை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்டா முயற்சிகள் எடுத்துக்கொள்ளணும். நபிமார்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சில குறிப்பிட்ட சில நபிமார்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்கிறார். குறிப்பிட்ட சில நபிமார்கள் அவங்களோட பிரச்சனையை அல்லாட்ட முன்வைக்கிறாங்க. சில நபிக்கு பிள்ளைகள் இல்லை, சிலர்கள் மீன்ல வயிற்றில் மாட்டிக்கொண்டாங்க, சிலர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை, பலதரப்பட்ட பிரச்சனைகள். நபிமார்கள் அல்லாட்ட தான் கேட்பாங்க. முதலாவது வேலைகளை செய்வாங்க, அல்லாட்ட கேட்பாங்க. அந்த நபிமாருடைய பிரார்த்தனையை அல்லாஹ், நான் நினைக்கிறேன் 5 அல்லது 6 நபிமாருடைய பிரார்த்தனையை ஒரு சூறால அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான். இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த நபிமார்கள் கேட்ட எல்லா பிரார்த்தனையையும் நாங்கள் அங்கீகரித்தோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கவலையை நீக்கினோம், பிள்ளை இல்லைண்டா பிள்ளையை கொடுத்தோம், பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டால் பாதுகாப்பை கொடுத்தோம். ஏன் தெரியுமா? நாங்கள் அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அழகாகவே 2 காரணங்களை சொல்கிறான். 2 காரணங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? உலைக யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்போதும் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். நல்ல காரியங்கள் நபிமார்கள் முன்னால் நிற்பார்கள். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மைன்னு வந்துட்டா, சுவர்க்கத்துக்குரியது வந்துட்டா, கபரில் இதுல விமோசனம் என்று வந்துட்டா, மறுமையில இதுல பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொல்லி ஏதாவது ஒரு இபாதத்தை நபிமார்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க முன்னுக்கு நிற்பாங்க. அதனால தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப நபிமார்கள் எதுல முன்ன நின்றாங்க? நபிமார்கள் முன்னால் நின்றது, முன்னுக்கு நின்றது, மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது நன்மையான விஷயங்கள். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வஃபி ذلك فليتنافس المتنافسون. சஹாபாக்களுக்கு இடையில ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போட்டியாக இருப்பார். இந்த பொறாமையில, உழைக்கிற விஷயத்துல, அடுத்தவரு குழி தோன்றத்துல, அடுத்தவருடைய மானத்தை வாங்குறதுல, அவரை ஏமாத்துறதுல, அதுல எல்லாம் கிடையாது. எதில் அவர்கள் முன்னால் நிற்பார்கள், எதில் அவர்கள் போட்டி போடுவார்கள் என்றால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இபாதத்துக்கள்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் 70,000 பேர் சுவர்க்கத்துக்கு போற செய்தியை சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே. 70,000 பேர் கேள்வியே இல்லை, எந்த கேள்வியும் இல்லை, எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டார்கள், தொழுதியாப்பா? கேள்வி இல்லை. உம்மா பாப்பா பாத்தியாப்பா? கேள்வி இல்லை. பிள்ளைகளை கவனிச்சியாப்பா? கேள்வி இல்லை. தர்மம் செஞ்சியாப்பா? கேள்வி இல்லை. எந்த கேள்வியும் இல்லை. 70,000 பேரை அல்லாஹ் அந்த மனுஷருடைய மைதானத்தில் கூப்பிட்டு நீங்க எல்லாம் முன்னால போயிருங்க சுவர்க்கம், உங்களுக்கு விசாரணையே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுவார். அல்லாஹ் அக்பர். விசாரணைக்கு தானே நான் நீங்களுமே பயப்படுறோம். விசாரணை தான் நமக்கு எல்லாமே பயமா இருக்குது.
70,000 பேரை தூக்கி அல்லாஹ் உனக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லடா அப்பா, நீங்க எல்லாம் போயிருங்கண்டா, இந்த உலகத்தில் என்ன அமலை அவர்கள் செய்திருப்பார்கள்? எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் வரும், எவ்வளவு பெரிய ஆசை வரும், எவ்வளவு பெரிய ஒரு தேவை வரும் அதுல போறதுக்கு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுமுல்லதீன லா யஸ்தரிகூன வலா யததய்யரூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். பறவை விட்டு சகுனம் பார்க்காதவங்க, அவங்க ஓதி பார்க்காதவங்க, அவங்களோட வேலைகள் அனைத்தையும் தவக்கல்து அலல்லாஹ், காரண காரியங்களை செய்வார்கள். தவக்கல்து அலல்லாஹ். நோய் வந்தா மருந்தெடுப்பாங்க, தவக்கல்து அலல்லாஹ். ஆபரேஷனா தியேட்டருக்குள்ள போவாரு, தவக்கல்து அலல்லாஹ். பிசினஸா காலை வச்சு முன்னுக்கால இறங்குவாரு, தவக்கல்து அலல்லாஹ். இந்த தவக்குல் இருக்குது அன்பார்ந்தவர்களே, வீட்டுல சும்மா இருந்து சொல்ற தவக்குல் இல்லை. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே 70,000 பேர் கேள்வி இல்லாம போவாங்க என்று சொன்ன உடனே நபித்தோழர்கள் ஒருத்தர் எழும்புறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதுல என்னையும் ஒரு ஆளா நீங்க சேர்த்துக்கங்கண்டா. அல்லாஹும்ம இஜ்அல்ஹு மின்கும், யா அல்லாஹ், இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, இவரையும் அந்த 70,000 பேர்ல ஒருத்தராக நீ சேர்த்துக்க, கேள்வி இல்லாம சொர்க்கம் போறது. இன்னொருத்தர் எழும்பினார், ஆசை வருமா இல்லையா? ஆசை வரத்தான் செய்யும். இன்னொருத்தர் எழும்பினார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் நீங்க அதுல சேர்த்துக்கங்களே என்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுல ஏண்ட தோழர்கள்ல ஒரே ஒரே ஆள் என்ற வாசகத்தை சொல்லக்கூடிய சபகக உக்காஷா, இதோ நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்டாரே உக்காஷா, அவர் மட்டும்தான் 70,000 பேர்ல போவார் என்ற நற்செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், 70,000 பேரும் அதுல ஒரு சஹாபி தான் போறதா இருந்தால், அந்த 70,000 பேரையில நம்மளை அடங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழியை காட்டினார். எங்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை தந்தாங்க, சஹாபாக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த மூணிலையும் யார் சரியா இந்த உலகத்தில் இருந்து கொள்கிறாரோ, இந்த மூணையும் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதுல யார் முந்திக் கொள்கிறாரோ, இந்த மூணையும் செய்யறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த சான்ஸை தந்து வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் வரும், அந்த சந்தர்ப்பம் எல்லாம் வரும். தவக்குல் வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் அன்பார்ந்தவர்களே, வராம வாழ்க்கை என்பதே கிடையாது. அந்த வாழ்க்கை தவக்குல் வைக்க வேண்டிய வாழ்க்கை என்பது வராம வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையும் இல்லை. அப்படி ஒரு நேரம் வரும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விவகாரங்களையும் ரப்பிடத்தில் பொறுமை ரப்பிடத்தில் சாட்டி விட்டு அவன் சபறு கொள்கிறானா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நாடினா அந்த 70,000 பேர்ல ஒரு ஆளாக அவர் சேர்ந்து கொள்வார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அசர் தொழுகிறாங்க, வீட்டில் அசர் தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல சஹாபாக்களோட, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சலாம் கொடுத்தோனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கண்டா, அவசரமாக ரசூலுல்லாஹ் எழுப்பி போக மாட்டாங்க, சலாம் கொடுத்துட்டு திக்ரெல்லாம் முடிச்சுட்டு தான் போவாங்க. அவசரமாக பிடரிகளை எல்லாம் கடந்து வீட்டுக்குள்ள அப்படியே போறாங்க. சஹாபாக்களுக்கு சரியான ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது, ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாத்தமாக அவசரமா போறாங்க, என்னதான் நடந்துட்டுதோ வீட்டுலுக்க என்று சஹாபாக்கள் நினைத்து கொண்டார்கள். போன ரசூலுல்லாஹ் ஒரு சில நேரங்களில், ஒரு சில நிமிடங்களில் திரும்பவும் வந்து ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வளமைக்கு மாத்தமாக நீங்க ஏன் வீட்டுக்குள்ள அவசரமா போனீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா, என்னோட வீட்டுள்ளுக்க திபர், அதாவது தங்கத்தில் ஒரு துண்டு இருந்துச்சு, தர்மம் செய்ய வேண்டிய ஒரு துண்டு இருந்துச்சு, நான் அதை மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகம் வரல. நான் இப்ப தொழுகையில் இருந்த நேரத்தில் அதை தர்மம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டது, அது திரும்பவும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அவசரமாக போய் அதை நான் தர்மம் செய்யும்படி என்னுடைய மனைவிமாரிடத்தில் நான் வேண்டிட்டு வந்தேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்மள எத்தனை பேருக்கு ஜகாத் கடமை? ஜகாத் கடமையாக எத்தனையோ பேர் வச்சுட்டு இருப்பாங்க. கடமையை நான் சொல்கிறேன்,
கடமையை செய்யாவிட்டால் இறைவனிடத்தில் குற்றவாளி. ஜகாத் என்பது ஒரு அழுக்கான ஒரு சாமன், ஒரு பொருள், ஒரு பணம். நம்மட பொருளோடு நம்மட பணத்தோடு எப்பவும் கலந்து கொண்டே இருக்கும் அந்த அழுக்கான சாமன். அந்த பொருள் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த பொருளை நம்மட பொருளோட வச்சுட்டு இருக்கிறோம். கணக்கு பார்க்கறது இல்லை, அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, அதை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறது இல்லை, மறுமையில் அதுக்குரிய தண்டனைகளை பற்றி நம்ம நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. அந்த ஜக்காத்தை நம்முடைய பொருளை இந்த கொடுக்க போச்சல நமக்கு மனசுக்கு சும்மா ஒரு மாதிரியா இருக்கும். பணம் போகுது வெளியில, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, இது எல்லாவற்றையும் நம்ம சிந்திக்கிறோமே தவிர பள்ளிவாசல்ல பிம்பர்ல ஜக்காத்தை பற்றி சொன்னார்கள், ஞாபகப்படுத்தினார்கள், எனக்கு கடமை, நான் அவசரமா அதை கொடுத்துறணும் என்ற அந்த மனோநிலை வாரு நம்மள்கிட்ட குறை. ஏண்டா நமக்கு அட பெருமதி நமக்கு எல்லாம் விளங்குது இல்லை. இந்த பிம்பர் மேடை இருக்குது அன்பாந்தவர்களே, இந்த பிம்பர் மேடை நீங்க உங்களுக்குள்ள நடக்கிற சில உங்களோட ஃபேமிலி உள்ளுக்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் உள்ளுக்க உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ஒரு கிளிப் கொண்டு வரும். ஒரு தர்மத்தை பற்றி ஒரு கிளிப் வரும், ஒரு தௌபாவை பற்றி ஒரு கிளிப் வரும், அல்லது இன்னொருத்த ஒரு பயான் இருக்குது வரும், அல்லது உங்களுக்கு என்ன தஹஜ்ஜத் தொழுகையுடைய ஒரு சிறப்பை பற்றி உங்களுக்கு ஒரு கிளிப்பை போடுவாங்க. இன்றைக்கு இல்லாமல் யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு செகண்ட், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், இப்ப பயான் எல்லாம் சுருக்கிட்டாங்க. எப்படி பார்க்கறேன்னு சொன்னா இந்த ரிலீஸ் பார்க்குற மாதிரி ஒரு செகண்ட்ல பார்த்து முடிக்கிறது, ஒரு செகண்ட்ல ஒரு துவா, ஒரு நிமிஷத்துல ஒரு ஹதீஸ், இப்படி இப்படி ஒரு தௌபாவை பத்தி, ஒரு ஜகாத்தை பத்தி, தொழுகைக்கு நேரத்தோட வார்த்தை பத்தி, கிராத்துல் குர்ஆனை பத்தி, தர்மத்தை பத்தி உங்களோட போனுக்கு வராமல் இல்லை. வந்துட்டு போகுது, வந்துட்டு போகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போடுவாங்க, ஃபேமிலியில் யாராவது போடுவாங்க. சுபஹானல்லாஹ், உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது ஒரு நல்ல அமல். நீங்க சுபகுக்கு ஜமாத்துக்கு வராம இருக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது சுபஹ் தொழுகையுடைய பெருமையை. தஹஜ்ஜத்துக்கு நீங்க எழும்பாம இருக்கிறீங்க, ஒரு நல்ல அமல் நீங்க செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வராம இருக்கிறீங்க, காலையில ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. உங்களோட வீட்டில், ஊரில், பள்ளிவாசல்ல தேவைகள் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு தர்மத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது. இப்படி ஞாபகிக்கப்படுகிறது என்பதே அன்பார்ந்தவர்களே மிகப்பெரிய ஒரு நியமத், சாதாரண நியமத் இல்லை. இந்த இடத்துல இந்த பிம்பருக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் ஏன் திறமை வாய்ந்த உலமாக்களை கொண்டு வந்து பயான் செய்கிறாங்க? ஏன் கொண்டு வந்து செய்கிறாங்க? ஏன் தலைப்பு கொடுக்குறாங்க? சமூகத்தில் மக்கள் எதை விட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த பாவத்தை செஞ்சு இருக்கிறாங்க, நிர்வாகம் இருக்கிற மௌலவி அதை பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு பின்னிக்கால ஓ இந்த ஊர்ல இப்படி பாவம் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, இங்க மியூசிக் போட்டு கூத்தாடி இருக்கிறாங்க சொல்லி கூட்டிட்டு வந்து பிம்பர் மேடையில பேசி பாவத்திலிருந்து தடுக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லது ஒரு நன்மையான காரியம், நோன்பு வருகிறது, வேணா தர்மத்தை பத்தி, கிராத்துல் குர்ஆனை பத்தி, தொழுகையில ஜமாத்துக்கு மக்கள் எல்லாம் பின்னால நிக்கிறாங்க, வராம நிக்கிறாங்க, விடிய விடிய ஃபேமிலியா தூங்கி நிற்கிறாங்க. மார்க்கத்தில் நிறைய இபாதத் இருக்கும் பொழுது அவைகளை செய்யாமல் மக்கள் மறந்து போயிருக்கிறார்கள். மறந்து போய் இருக்கின்றவர்களை ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்கண்டா, திறமையான உலமாக்களுக்கு தலைப்புக்களை கொடுத்து இன்னைக்கு வந்து பேச வைக்கிறதால நானும் நீங்களும் எதை கேட்குகிறோம்? ஓ நம்மள்ட்ட ஒரு மிஸ் நடக்குது தான், நான் தஹஜ்ஜத் தொழுகையை நான் மிஸ் ஆக்குறேன். நான் எனக்கு இப்போ 50 வயசு, 50 வருஷமா நான் தஹஜ்ஜத் கிளம்பினது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு 60 வயசு. சுபஹுடைய சுன்னத்தை நான் இவ்வளோ காலமாக நான் மிஸ் ஆக்கிட்டேனே, சுபஹுடைய சுன்னத்தை நான் மிஸ் ஆக்கிட்டேனே. நான் ஊரில் தான் இருக்கிறேன்ப்பா, பாங்கு சொல்லப்படுது பஜார்ல நான் இருக்கிறேன், பாங்கு சொன்னா மஹரிபுக்கு வாரேன், இஷாக்கு நான் இருக்காம இருக்கிறேன், பாங்கு சொன்னா நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் பாரோடு இருக்கிறேன். அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், ரப்புல் ஆலமீன் எனக்கு ஞாபகத்தை தாரான், நான் பள்ளிவாசலுக்கு போகணுமே என்ற ஒரு மனோநிலை, என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த ஜும்மா உரைகள் எல்லாம், பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுக்குத்தான். நானும் நீங்களும் அதை கேட்காம இருந்துருவோம் பார்ப்போம், கேட்காம இருப்போம் பார்ப்போம். நசீஹா, ஞாபகப்படுத்தல், மௌஇலா, இந்த மாதிரியான ஜும்மாவுடைய தினங்கள்ல மக்கள் ஏன் ஜும்மாக்கு நேர காலத்தோட வரணும்,
வாரவங்க ஏன் மலக்குமாரர்களால் பதிவு செய்யப்படுகிறார்கள்? இமாம் மிம்பருக்கு ஏறத்துக்கு முன்னுக்கால ஏன் ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வர சொன்னாங்க? பேசாம இருந்துட்டு எல்லாருக்கும் இமாம் இறங்க போச்சுல வந்தா ஒரு கரைச்சலும் இல்லை. ஏன் வர சொல்றான் அல்லாஹ்? ஏன் பதிவு செய்யறான்? லேட்டாகி வாரவனுக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? நன்மைகளை எங்கட காதுகளால் கேட்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஆர்வம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் ஒரு போர், ஒரு ஹைபர் போராயிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பள்ளிவாசல்ல நாளைக்கு ஹைபர் யுத்தம் நடக்க போகுது, அந்த கொடியை நான் ஒரு ஆள்கிட்ட கொடுப்பேன். கொடி யுத்தத்துக்கு தலைவர் முன்னுக்கால் எடுத்துட்டு போற கொடி இருக்குதே, அதை நான் ஒத்தட்ட கொடுத்துருவேன். இரவு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் போய் படுக்கிறாங்க, ஒருத்தருக்கும் தூக்கம் போகல. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? கொடியை கொடுக்கறன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, யாராவது கொடி எடுத்துட்டு போவாங்க, அது பிரச்சனை இல்லை. கொடியை யார் என்னிடத்தில் இருந்து வாங்குறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒன்று, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான். நாளைக்கு இவ்வளவு சஹாபாக்கள்லையும் அல்லாஹ் என்னை நேசிக்க கூடியவனாக நான் இருக்க விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். போய் படுத்தாங்க, ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை, தூக்கம் போகல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் எப்போதும் பதவிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, பதவியை விரும்பினதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே இந்த நல்ல காரியம், இந்த நல்ல இபாதத், இது எனக்கு கிடைக்கணும். இந்த கொடி நான் நினைச்சிட்டு போறேன். என்ன தெரியுமா? நான் தான் பள்ளிவாசலுக்கு அதிகாலையில் நேரத்தோட போகணும், நான் அங்க நிக்கணும், என்ன பார்க்கணும். ரசூலுல்லாஹ் இதோ உமர் வந்திருக்கிறாரு, உமர் நீங்க வாங்க, ஏண்ட கையில கொடியை தரணும். ஏண்டா அல்லாஹ் நேசிக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதா, ஒரு நல்ல அமல் யுத்தத்துக்கு கொடி எடுத்துட்டு போறது. அவர் காலையில் இங்க பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்தா, பள்ளிவாசல்ல சஹாபா தோழர்கள் எல்லாம் அவருக்கு முன்னுக்காலே நிறைஞ்சிட்டாங்க. பள்ளிவாசல்ல நபித்தோழர்கள் எல்லாம், இது சின்னோர் மேட்டர், என்ன விஷயம் இது? அல்லாஹ் அவரை நேசிப்பானாம். இதுதான் வார்த்தை. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான். அந்த இபாதத்தை நான் சொந்தக்காரனாக இருக்கணும்ங்கிறதுக்கு மதீனாவுல இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் தவிர்த்து அதிகாலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வந்து நிறைஞ்சிட்டாங்கண்டா எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம்! சாதாரண ஆர்வமா? அந்த ஆர்வத்தை மதிப்பிடவே முடியாது. அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்படி நின்றேன் என்ன வழங்குறதுக்காக வேண்டி நின்று இருப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமானவர்கள், ஒண்டா போனவங்க, ஒண்டா யுத்தத்தில் இருந்தவங்க, வெளியில போனவங்க, வந்தவங்க, இருந்தவங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு தருவார் என்று நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. கேட்டாங்க, எங்க அலி பின் அபி தாலிப், அலிய காணலப்பா எங்கன்னு கேட்டா, சொன்னாங்க அவருடைய கண்ணில் கண் வருத்தம் அவருக்கு, அவரால் வரையலாது. அப்படியா? இது கூட்டிட்டு வாங்கண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரமே அவர் வரவழைக்கப்படுகிறார். பார்த்தா கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உமிழ் நீரை எடுத்து அடிக்கடி அவங்களோட கண்ணில் என்ன செய்கிறாங்க? தடை விடுறாங்க. கண் வருத்தம் அப்படியே நீங்கி விடுகின்றது. கொடிய அவரோட கையில் கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? நம்ம அண்டைக்கு தான் வணங்கி கொண்டோம், அலியை அல்லாஹ் நேசிக்கிறான், அலியை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்மளுக்கு அன்பார்ந்தவர்களே, 5 நேர தொழுகட சிறப்பு எனக்கு உங்களுக்கும் தெரியவா? தெரியுமா இல்லையா? நமக்கு நல்லா தெரியும் தானே, 25 மடங்கு தெரியும். எஷா தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதா பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை நம்மளுக்கு தெரியவா? தெரியும். சுபகு தொழுகையை ஜமாத்தோட தொழுதுட்டா முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை சிறப்பு நம்மளுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே தெரியும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்? எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம், நம்மள்கிட்ட சோம்பல், விருப்பமின்மை, ஆர்வமின்மை, உள்ளம் அதுக்கு இடம் கொடுக்குதில்லை. எங்கட பிஸ்னஸ், எங்கட விளையாட்டு, எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எங்கட பிள்ளைகள், எங்கட நைட்டில் நாங்கள் விழிச்சு இருக்கிறது, அதிகாலை வரை நாங்கள் தூங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான எங்கட செயற்பாடுகள்
நல்லமல்கள் செய்யறதுக்கு எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. அதனாலதான் நீங்க நான் இதை நான் செய்யலையா, இதை நான் விட்டுட்டேனா என்ற கவலை கூட ஒரு மனிதன் உள்ளத்துல வராம இருந்தால் நஊது பில்லாஹ், அந்த உள்ளத்தை அல்லாஹ் சீல் வச்சிட்டான்னு அர்த்தம். அது உள்ளுக்கு இறங்காது உண்டு, அது உள்ளுக்கு இறங்காது. அது எவ்வளவு கேட்டாலும் காதால கேட்டு போட்டு இந்த காதால போயிரும். காதால கேட்கறது பிரச்சனை இல்லை, உள்ளுக்கு இறங்கணும். பல் தப அல்லாஹு அலா குலூபிஹிம், நல்ல விஷயங்களை செய்யறதுக்குரிய ஆர்வத்தை அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போட மாட்டான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனால் எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜனாசா விழுந்துட்டுது, அல்ஹம்துலில்லாஹ், டைம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மௌத்தாயிருவோம். எப்போ மௌத்தா போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. நானும் நீங்களும் ஒரு 30 வயசில் 40 வயசில் 50 வயசில் இருப்போம். நம்மளுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய அல்லாஹ் தந்திருப்பான். அன்பார்ந்தவர்களே, சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாஹ் தந்திருப்பான். திடீரென ஒரு ஆக்சிடென்ட், திடீரென ஒரு ஹார்ட் அட்டாக், சுபஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கலாம். அதிகரித்த மரணங்கள் இளைஞர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக மரணிக்கிறார்கள். வயோதிபர்களை விட இளைஞர்களுக்கு அல்லாஹ் நல்லமல்கள் ஆர்வமாக இருந்து, இபாதத்துக்கள் ஆர்வமாக இருந்து, ஆசையாக இருந்து அவங்களோட காலத்தை இபாதத்துக்கே பயன்படுத்தி கொண்டா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிட்டு நாளைக்கு மறுமையில் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்ற ஒரு நற்செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றா காலங்களை பயன்படுத்திக் கொள்ளணும், நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். நான் எனக்கு தான் தேடணும், நீங்க உங்களுக்கு தான் தேடணும். நான் உங்களுக்கு தேடவும் மேலா, நீங்க எனக்கு தேடவும் மேலா. உங்களோட கபரு, உங்களோட மருமை, உங்களோட பட்டோல, உங்களோட சுவர்க்கம் அதை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஹைராத் நல்லமல்கள் எல்லாம் தந்திருக்கிறான். சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம். நாங்கள்லாம் நினைக்கிறது லட்சக்கணக்கில் செலவு செய்யணும், தஹஜ்ஜத்தை விடிய விடிய எழும்பி தொழணும். சுபஹானல்லாஹ், எங்களுக்கு அப்படி சக்தி இல்லை. ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சஹாபாக்கள் வழியில இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுது போட்டு நிறைய பேர் இருந்து திக்ர் செய்யறதுக்கு நமக்கெல்லாம் டைம் கிடையாது. நாங்கெல்லாம் அவசர அவசரமாக எழுப்பி போயிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபகல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதீன்கள் சுவர்க்கத்துக்கு முந்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 7 நபித்தோழர்கள் வந்து ஒரு செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, சல்லி உள்ளவங்க, பணம் உள்ளவங்கள் எல்லாம் அவங்களோட தேவைகள் வரும் பொழுதெல்லாம் தர்மம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தர்மத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பணமும் இல்லை, செல்வமும் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க பின்னுக்கு நிற்கிறோம் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபித்தோழர்களுடைய ஆதங்கத்தை பார்த்தாங்க. என்ன ஆதங்கம்? அவங்க சுவர்க்கத்துக்கு போறாங்களாம், எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு முன்னுக்க போகலாம். இந்த ஆதங்கத்தை பார்த்துட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நீங்க தொழுக முடிச்சதுக்கு பின்னிக்கால சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் நம்ம சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க. அவங்கள உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிடலாம், அவங்கள ஓவர்டேக் பண்ணி உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சலாம் கொடுத்ததுக்கு பின்னிக்கால அவ்வளவு திக்ருகளை மோதி போட்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சின்ன ஒரு விஷயம். இதுக்கு ஒரு நிமிஷமும் போகாது, மிஞ்சி போனால் ஒரு நிமிஷமும் போகாது. ஆனால் நம்மட பார்வையில் ஒரு சுபஹானல்லாஹ் என்பது சாதாரண ஒரு சுபஹானல்லாஹ் தானே. நம்ம யோசனை பண்ணுறது பெரிய பெரிய இபாதத்துக்கள் எல்லாம். நான் சொல்றதான், பெரிய பெரிய இபாதத்துக்களை யோசனை பண்ணி சின்ன சின்ன இபாதத்துக்களுக்கு டைம் கிடைத்தும் நேரம் கிடைத்தும் அதுகளை நானும் நீங்களும் செய்யாமல் இருக்கிறோம். இவங்களும் செஞ்சான் பார்க்குறாங்க. இது கேள்விப்படுகிறது பணக்காரர்களுக்கு, இது கேள்விப்படுகிறது வசதி படைத்தவர்களுக்கு. ஏண்டா தொழுக முடிஞ்சிட்டா அன்பாந்தவர்களே, ஒரு வியாபாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிற வியாபாரத்தில் பிஸியான ஒருத்தர் பள்ளிக்கு தொழுகைக்கு வாரது என்பதே அரிது. அவட கதையில்
அந்த அளவுக்கு பிஸியா இருக்கும் அவருக்கு. அவர் அந்த அளவுக்கு பிஸியா ஆயிடுவார். பாங்கு சொன்னாலும் வரமாட்டார். அதனால தான் அல்லாஹ் அந்த பிஸியான அந்த ஆண்களை பத்தி சொல்லும் பொழுது ரிஜாலுன் லா துல்கீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர். பிசினஸ் மேன், பணக்காரர்கள், கடை வச்சு நிற்கிறவங்க, தோட்டம் வச்சு நிற்கிறவங்க, அவங்க சரியா பிஸியா இருப்பாங்க. இப்படியானவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களோட பிசினஸ் எதுக்குமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்காது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க முஸ்லீம்கள் யாரும் பாங்கு சொன்னா கடன் போடுதில்லை. முஸ்லீம்கள் யாரும் எந்த ஏரியாலையும் குறிப்பிட்ட சிலரை தவிர யார் கடன் மூடுறா? யாராவது கடன் மூடுவாங்களா? பாங்கு சொன்னா லோஹருக்கு மூடுவாங்களா? அசருக்கு மூடுவாங்களா? மஹரிபுக்கு மூடுவாங்களா? இஷாக்கு மூடுவாங்களா? நாங்கள் சொல்லுவோம் பிஸ்னஸ் நடக்குது. நாங்கள் சொல்லுவோம் நான் பள்ளிக்கு வந்தேன், என்ற கோலையன் கடையில் இருக்கிறான். நம்ம யாருமே மூட மாட்டோமே. இந்த பெருமதி நமக்கு விளங்குதில்லை. தொழுகட பெருமதி விளங்குதில்லை, கடட பெருமதி, பிஸ்னஸ் பெருமதி. நம்ம நினைக்கிறோம் அதுள்ளுக்க நமக்கு லட்சக்கணக்கா பணம் வரப்போகுதுன்னு சொல்லி. யாராவது சலாக்கு கடையை மூடுறாரா? ரப்பு அழைக்கிறான் மிகப்பெரிய ஒரு இபாதாக்கு. இந்த ரப்பு என்னை அழைக்கிறான். என்னுடைய கடையை நான் மூடிட்டு நானும் பள்ளிக்கு போறேன். கடையில் வேலை செய்யறவங்க நீங்களும் பள்ளிக்கு போங்க. உண்மையிலே யதார்த்தமான மூமின் தானே. அப்படி ஒரு மனசு வாரது என்பது தொழுகதான இபாதத்துக்களே ஆக டாப் லெவல். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்மைகளிலே மிச்சமே விருப்பமான இபாதத் என்று கேட்டாங்க. அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகதான் டைமுக்கு தொழுகிறது. பாங்கு சொன்னாரா பள்ளிக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான். நேரம் தவறி தொழுகிறது எல்லாம் அல்லாஹ்க்கு விருப்பமே இல்லை. அது சும்மா கடமையை முடிச்சிட்டார். அவருடைய நேரத்துக்கு வாரவர அல்லாஹ் நேசிப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நம்மளுக்கு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். எங்களோட வாழ்க்கை எங்கின நிற்க போகுதுன்னு தெரியாது. உங்களுக்கு அந்த ஹலாவத்து வரும், இபாதத்தில் ஒரு இன்பம் வரும். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாங்கண்டா அதில் ஒரு இன்பம் வரும். நீங்கள் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவீங்க. என்ன ஓதினண்டா நீங்கள் அதை தேடுவீங்க. சுபகுடைய சுன்னத்தை தொழுவீங்க. சுபகுக்கு ஜமாத்துக்கு நீங்கள் வருவீங்க. ஜனாசா விழுந்தா நீங்கள் போவீங்க. பொய் பேச மாட்டீங்க. வியாபாரத்தில் அது ஒரு தனியான ஒரு டேஸ்ட். இந்த இபாதத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டா தனியான ஒரு டேஸ்ட். அது அந்த டேஸ்ட் அதில் அனுபவிப்பார் அவர். சாதாரணம் இல்லை. அது வரணும். நமக்கு தேவைப்பாடு வரணும். அந்த தேவைப்பாடு வந்துட்டா சுப்ஹானல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? அருமையான ஒரு துஆல கடைசி வரிகள், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில், அல்லாஹும்ம என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நன்மைகளை செய்யக்கூடியதாகவே என்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிரி என்பதாக ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளுமே கேட்டாங்க. தீமைக்கு போட்டுறாது, பாவத்துக்கு தள்ளிடாது, பாவத்துக்குரிய நண்பர்களை தந்திராது. பாவத்தை சுப்ஹானல்லாஹ் நன்மை செஞ்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு டைமே இருக்காது, டைம் வராது. அடுத்தவர்களை பத்தி பேசுறது, புறம் பேசுறது, வேற என்னமாவது பேச்சு, பாவமான விஷயங்கள் இதுல பார்க்கறதுக்கு டைமே வராது. உங்களோட டைம் ஷெட்யூல் சரியாவே மாறுது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். அப்படியான ஒரு காலத்தை தான் நானும் நீங்களும் முன்னோக்கி இருக்கிறோம். அப்படியான ஒரு காலம்தான் வரப்போகுது. உங்களோட நீயத்தெல்லாம் அடிக்கடி நம்மளோட எண்ணங்களை புதுப்பிச்சு கொள்ளணும். அடிக்கடி எங்களோட எண்ணங்களை புதுப்பிச்சு கொள்ளணும். எதற்கு தெரியுமா? நோன்பு வருகிறது. இதில் அல்ஹம்துலில்லாஹ் 5 நேர தொழுகையை நான் மிஸ் ஆக்க மாட்டேன். முடியுமான அளவு சுன்னத்துக்களை தொழுது கொள்வேன். தான தர்மங்கள் செஞ்சு கொள்வேன். சஹருடைய நேரத்தில் கூட ரப்போடு நான் முனாஜாத்தில் இருப்பேன். நம்மளுக்கு தான் சஹர் புரிசி, எங்களுக்கு தான் சஹர் புரிசி. நிறைய மக்களுக்கு சஹர் புரிசே இல்லை. அவங்களுக்கு எப்பவும் சஹரு தான். சுபகத்தோடு விட்டு படுத்தா 5 மணிக்குள்ள இருக்கிற பழக்கங்கள் எல்லாம் அதெல்லாம் நிற்போம். கண்களை பாதுகாத்து கண்டு வாயால குர்ஆன் ஓதி நல்ல விஷயங்கள். கியாமுல்லைல் மிகப்பெரிய ஒரு நிஅமத் நமக்கு தந்திருக்கிறது.
குர்ஆனை கேட்கறதுக்கு. இவைகளுக்கு நம்ம திட்டமிட்டு நம்ம நேரம் எடுத்து இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அருள் பாலிப்பானாக என கூறி முதலாவது உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நம்மட சொத்துக்கள் இருக்குது அன்பானவர். நமக்குன்னு மிஞ்ச போகிறது, நம்மட வாகனம் நமக்கு கிடைக்காது, கடை நமக்கு வந்துடாது, பெரிய தோட்டம் ஏக்கர் கணக்கில் அதெல்லாம் கைமாறிடும். வீடுகள் நம்ம இருக்க போச்சா நம்ம செஞ்சுட்டு போவோம். நம்மட மகன் வந்து அதை உடச்சி போட்டு வேற என்னமா செஞ்சுட்டு போவான். நம்ம இருக்கும்போதே நம்மட மகனை உடச்சி போட்டு வேறையா செஞ்சுட்டு போவான். நம்ம இருக்கும்போதே நம்மட வாகனத்தை அவன் விரும்பியவாறு யூஸ் பண்ணுவான். நம்ம இருக்கும்போதே நம்மட கடை நம்மட ஷாப் எல்லாத்தையும் அவன் விரும்பிய மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போவான். நமக்கு அந்த நேரத்தில் எங்கட மகன் பெருத்து சொத்துக்களை கையாளக்கூடிய நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, நமக்கு பலமில்லாமல் நம்ம வீட்டில் இருப்போம். சில பிள்ளைகள் உம்மா வாப்பா கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக இருந்தா உம்மா வாப்பா சொல்லத்தை கேட்டு இருப்பாங்க. உம்மா வாப்பா கட்டுப்படாத பிள்ளைகளாக இருந்தா வாப்பாவை துச்சமாக மதிப்பாங்க. அப்ப நீங்க சிந்திப்பீங்க, நான் என்ன சேகரித்தேன், நான் என்ன செஞ்சேன். 60 வருஷம் வாழ்ந்துட்டேன், 75 வருஷம் வாழ்ந்துட்டேன், என்ன செய்தேன். திரும்பி பார்த்தா அன்பார்ந்தவர்களே, கல்யாணம் முடிச்சு தொழில் செஞ்சு வாகனம் எடுத்து தோட்டம் எடுத்து கடைகள் பலகள் கட்டி மகனை படிப்பிச்சு மகளை படிப்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கும் பிள்ளைகள் அவங்கள திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்க வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. திரும்பி பாருங்க, தொழுகையில் என்ன மாற்றம் வந்துச்சு, தஹஜ்ஜத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு, 30 வருஷத்தில் 40 வருஷத்தில் கிராத்துல் குர்ஆன் என்ன மாற்றம் வந்துச்சு, தர்மத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு, பள்ளிவாசலுக்கு வாரத்தில் 60-70 வயசில் என்ன மாற்றம் நன்மைகளில் என்னிடத்தில் வந்திருக்கின்றது என்பதை சிந்திச்சு பார்த்தா ஜீரோவாகத்தான் பின்னிக்கால் இருக்கும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். நன்மைண்டு நம்மட காதுக்கு கிடைக்குதா, ஞாபகப்படுத்தப்படுதா, நாங்கள் அதில் வீக்காக இருக்கிறோமா, கவனம் இல்லாமல் இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்திட்டாங்க. பிம்பரில் இன்றைக்கு சொன்னது அவருக்கு இல்லது, அவங்களோட ஃபேமிலிக்கு இல்லை, இது ஊருக்கு இல்லை, அது சொன்னது எனக்குத்தான் என்கிறத நீங்கள் எடுத்து உங்களை திருத்தி கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான். அந்த அடிப்படையில் தான் மார்க்கத்தை படிக்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதா. மார்க்கம் தெரியாட்டி எங்களுக்கு இபாதத்தை செய்யலாம். மார்க்கத்தை நம்ம படிச்சு கொள்ளணும். மார்க்கத்தை படிக்கத்தான் இபாதத்துக்களை சரியான முறையில் நமக்கு செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் கெக்கனகொல்லையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. மார்க்கத்தை போய் இருந்து படிச்சுட்டு வரத்துக்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிட்டும் பொழுதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி போட்டு காலத்தை கொஞ்சம் எடுத்து இங்கே பக்கத்தில் பெருசாக கொழும்புக்கு கேண்டிக்கெல்லாம் போக தேவையில்லை. அன்றைக்கு போனால் ராவைக்கு 9 மணிக்கு வந்துட்டோம். அல்லாட மார்க்கத்தை படிக்க போகிறோம், வேற எதையும் போகிறதில்லை. எத்தனையோ மியூசிக்கல் ஷோக்கு போகிறோம், எத்தனையோ டான்ஸுக்கு போகிறோம், எத்தனையோ பாட்டு கூத்துக்களுக்கு போகிறோம். இப்படி எல்லாம் நம்ம சுற்றி திரியிறோம், எத்தனையோ ட்ரிப் எல்லாம் திரியிறோம். இதுகள் எல்லாம் நமக்கு வந்து சேராது. வந்து சேர்றது மார்க்கத்தை படிக்கிறதினூடாக எங்களோட வாழ்க்கையில் இபாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கால நேரத்தை எடுத்து இந்த மாதிரியான மகாநாடுகளில் கலந்து கொண்டு உங்களோட மார்க்க அறிவை வளர்த்து கொண்டு இபாதத்துக்களில் முன்னுக்கு நிற்குமாறு தாழ்மையாக வேண்டி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.